ஹாய் ஆல், இந்த வீடியோவில் 2025 நடந்த மிக முக்கியமான கரண்ட் அஃபேர்ஸ் பார்ப்போம். இப்போ நடக்கிற எல்லா கவர்மெண்ட் எக்ஸாம்ஸ்லையுமே கரண்ட் அஃபேர்ஸ் வந்து ரொம்பவே இம்பார்ட்டண்ட்டாக கேட்குறாங்க. ஸோ இந்த வீடியோ ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். கவர்மெண்ட் எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணுறீங்களா? நம்ம சேனல் உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ மறக்காமல் ஃபாலோ பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போவோம். ஃபஸ்ட் ஒன்று, இது வந்து 24 நவம்பர் 2025 நியூஸு. 53வது உச்சநீதிமன்றத்தின் தலைமை நீதிபதியாக திரு சூரியகாந்த் அவர்கள் வந்து பதவியேற்றிருக்காங்க. இவரோட பதவிக்காலம் 2 ஆண்டுகள், அதாவது 2027 வரை இவர் வந்து பதவி வகிப்பார். இதுக்கு முன்னாடி இருந்தவர் யார் அப்படின்னா B.R. கவாய் அவர்கள். எக்ஸாமில் எப்படி கேட்க வாய்ப்பு இருக்குன்னா 52வது தலைமை நீதிபதி யாருன்னு கேட்கலாம். அவர் வந்து B.R. கவாய். 53வது அப்படின்னு கேட்டால் சூரியகாந்த் அவர்கள் தற்பொழுது. இந்த ஒரு கரண்ட் அஃபேர்ஸ் வந்து ரொம்பவே முக்கியம் எல்லா எக்ஸாமுக்குமே. ஸோ நோட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் ஒன்று, பிரான்ஸ் அரசின் உயரிய விருதான செவாலியே விருது. இது வந்து யாருக்கு வழங்கியிருக்காங்க அப்படின்னா புகழ்பெற்ற கலை இயக்குனர், அவரோட பேர் தோட்டா தரணி அவர்களுக்கு வந்து அறிவிச்சிருக்காங்க. இது ஒரு கலை விருது. இதுக்கு முன்னாடி யாரெல்லாம் வாங்கியிருக்காங்கன்னா சிவாஜி கணேசன், சத்யஜித் ரே, அமிதாப் பச்சன், ஷாருக் கான் மற்றும் கமல்ஹாசன் அவர்கள் வாங்கியிருக்காங்க. இதை தொடர்ந்து தற்போது வாங்குறவங்க பேர் தோட்டா தரணி. ஞாபகம் வச்சுக்கோங்க, நோட் பண்ணிக்கோங்க. இதுவும் எக்ஸாமுக்கு வர ரொம்பவே வாய்ப்பு இருக்குது. நெக்ஸ்ட்டு வந்துட்டு ஜிடிபி பற்றிய ஒரு கரண்ட் அஃபேர்ஸு. கணிப்புகளை தாண்டிய ஜிடிபி. முதல் முறையாக 2வது காலாண்டில் வளர்ச்சி விகிதம் 8.20%. கடந்த 6 காலாண்டுகளில் மிக அதிகம். இப்போ இந்த காலாண்டோட வளர்ச்சி விகிதம் வந்து 8.20%. நெக்ஸ்ட்டு, ஜிடி நாயுடு மேம்பாலம். கோவை அவினாசி சாலையில் 10.10 கிலோமீட்டர் தூரத்தில் கட்டப்பட்டுள்ள தமிழ்நாட்டின் முதல் நீளமான மேம்பாலத்தை யார் திறந்து வச்சாங்க அப்படின்னா முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவர்கள். இந்த பாலத்திற்கு பேர் வந்து ஜிடி நாயுடு அப்படின்ற பெயர் சூட்டப்பட்டுள்ளது. இந்த பாலம் வந்து 1791 கோடி செலவில் கட்டப்பட்டுள்ளது. இந்த பாலத்தோட சிறப்பம்சம் வந்துட்டு இந்த பாலத்தில் 610 சாலை விளக்குகளும் 301 தூண்களும் இருக்குது. இந்த பாலம் வந்து 17.25 மீட்டர் அகலம் கொண்டது. இந்த நியூஸ் ரொம்பவே முக்கியம், எல்லா எக்ஸாமுக்கும் கேட்பாங்க. இந்த வீடியோவை இதோட முடிச்சுக்கிறேன். இது மாதிரி மோர் கரண்ட் அஃபேர்ஸுக்கு நம்ம சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க. கவர்மெண்ட் எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணுறவங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் நம்ம சேனலை ஷேர் பண்ணுங்கள்.